பாட்டாளி மக்கள் கட்சியின் மதிப்புக்குரிய மாநில தலைவர் மருத்துவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாவட்டம் சந்திக்கின்ற ஒரு 4-5 பிரச்சனைகளை நம்முடைய மருத்துவர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். நம்முடைய மாவட்டத்தில் ஒரே ஒரு தொழிற்சாலை தான் இருந்தது. அந்த தொழிற்சாலை தான் பட்டவர்த்திக்கும் பக்கத்தில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி சர்க்கரை ஆலை. அந்த சர்க்கரை ஆலை அப்படியே மூடிட்டாங்க. இவர் என்ன சொன்னார், 2021 தேர்தலில் வாக்குறுதியில் நான் வந்தால் அந்த சர்க்கரை ஆலையை இயக்க வைப்பேன் என்று சொன்னார். இயக்குனார்களா? 4.5 வருஷம் ஆச்சு. முதல் 2021 தேர்தல் முடிஞ்சோடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு அறிக்கை கொடுத்தா அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த சர்க்கரை ஆலையை நாங்கள் திறந்துருவோன்னு நிபுணர் குழுவும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. 4.5 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு. இன்னும் அந்த சர்க்கரை ஆலை இயக்கப்படவில்லை. நம்ம எல்லாருமே நெல்லை உற்பத்தி பண்ணி மழை பெஞ்சதுன்னா தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நிவாரணத்துக்கு மனு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சர்க்கரை ஆலை இயங்கினால் ஒரு 1000-2000 ஏக்கரில் கரும்பு பயிரிடுவாங்க. கரும்பு மழையில் முழுகாது. ஆக அந்த கரும்பு மாற்று பயிர், நெல்லுக்கு மாற்று பயிர் செய்கின்ற ஒரே வாய்ப்பு கரும்பு. அந்த கரும்பு போட முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தொழிற்சாலை தான். இங்கே தொழிற்சாலையே கிடையாது. ஏன்னா இது ஒரு பண்டல்மண் பிரதேசம், டெல்டா மாவட்டம், படுகை மாவட்டம். அந்த தொழிற்சாலையை திறக்கிறதுக்கு முடியாம இதை மாதிரி நமக்கு இந்த ஆட்சி வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றவில்லை. வேளாண்மைக்கு இப்ப நாங்க வந்து பாட்டாளி மக்கள் நிழல் நிதிநிலை அறிக்கையில போடுறாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. இவர் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சொல்றாங்களே தவிர வேளாண் விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனை தீரவில்லை. பிரச்சனை தீராம நீ தனி பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம்? தனியா பட்ஜெட் போட்டா போதுமா? விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்ததா? அது மட்டும் இல்ல, இப்ப இந்த தெருநாய் பிரச்சனை விவசாயிகளுக்கு துணையான ஒரு இணையான ஒரு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் ஒரே நாய். கோழி வளர்க்க முடியுதா நம்மளால? கோழி வளர்த்தா என்ன செய்யுது? நாய் பிடிச்சிட்டு போடுது. சரிதாங்களா? கோழி வளர்த்தால் நாய் பிடிச்சிட்டு போடுது. எங்க கோழி வளர்க்கறது? நமக்கு சேலம் மாவட்டத்திலேருந்து வந்து மீன் மார்க்கெட் வாசல்ல நாட்டு கோழி முட்டை விற்கிறாங்க. நம்மளால கோழி வளர்க்க முடியாதா? நான் அந்த நகராட்சியை சேர்ந்தவன். என்னால் கோழி வளர்க்க முடியாது. வளர்த்தா என் வீட்டு கோழி நாய் பிடிச்சிட்டு போயிடும். அடுத்தது நான் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார். எங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து நம்முடைய முதல்வர் சொன்னார், நான் திமுக ஆட்சிக்கு வந்துனா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார். இந்தியாவில் பல 4-5 மாநிலங்களை கொண்டு வந்துட்டாங்க. 7 மாநிலங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஐயா அவர்கள் கரெக்டாக சொல்றாங்க. 7 மாநிலங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் இன்னும் அதை பற்றி பேசவே இல்லை. அவர் என்ன சொல்றார் நம்முடைய ஸ்டாலின்? நான் அப்படி சொன்னானா? அவருக்கு இப்ப ஞாபக சக்தி குறைஞ்சு போகுது. எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா இருக்கு ஞாபக சக்தி, ஆளுங்கட்சி ஆயிட்டா ஞாபக சக்தி குறைஞ்சு போகுது. அவருக்கு சௌரியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காரு. எதுல கமிஷன் வரும் என்ன விஷயமோ அதை ரொம்ப கரெக்டா 2 வழி சாலை 4 வழி சாலை கரெக்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா மக்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்ற மாட்டாரு. மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துறாரா? நடத்தலையே. ஏன்னா அது அவருக்கு சாதகமா இல்லை. அடுத்தது ஒரு பிரச்சனை. மயிலாடுதுறையில் இவங்க அப்பா தான் சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பேன்னு சொன்னார். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நம்முடைய தமிழ்நாட்டில் 5 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லை. மயிலாடுதுறை, தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்களில் 6 மாவட்டங்களில் இல்லை. அதனால தான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறார்கள் ஐயா அவர்கள். இது மருத்துவக் கல்லூரி இல்லை. அந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு முன்னாடி ஆட்சியில் மிஸ்டர் எடப்பாடியாவது அவர் அப்படி முதலமைச்சராக இப்படி முதலமைச்சராக சொன்னாங்க. அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் 4.5 வருஷமா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாடல. இது என்ன? இதை விட அநியாயம் உண்டா? நினைச்சு பாருங்க. 4.5 வருஷம் எதுக்கே ஆண்டுறீங்க? உங்களுக்கு சொந்த விஷயம், உங்க குடும்ப விஷயம்னா குடும்ப விழான்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கொண்டு வரீங்க. திருமதி கனிமொழி அவர்களை வந்து வெளிநாட்டு குழுவிலாம் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க சாதிச்சுக்கிறீங்க. மக்களுக்கு வேணும்னா மத்திய அரசு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல அதை கொடுக்கல என்று இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல இங்க வந்து நம்முடைய மருத்துவர் அவர்கள் நீர் மேலாண்மை திட்டத்தில் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு பிரச்சனை நான் முடிச்சிடுறேன். மயிலாடுதுறையில்
57 குளம் 32 குட்டை இருக்கு. இந்த 89 குளங்கள்ல மேட்டூர் அணையில 120 அடி தண்ணீர் போனாலும் 120 அடி தண்ணீர் இருந்தாலும் நம்முடைய மயிலாடுதுறையில் உள்ள குளங்கள் நிரம்பி இருக்கிறதா? 2 அடி 3 அடி கூட தண்ணி நம்புலிங்க. ஏன்னா வாய்க்கால தூர் வர்றது கிடையாது. வாய்க்காலில் உள்ள குப்பையை யார் அள்ளுறது, நகராட்சியா அல்ல நீர்வள ஆதாரத்துறையானு 2 பேருக்கு சண்டை நடக்குது. அது அந்த வாய்க்கா பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறைக்கு சொந்தம், அதனால நான் அந்த குப்பையை அள்ள மாட்டேன்னு நகராட்சி. அந்த நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகிட்ட போய் கேட்டா குப்பை அள்ள வேண்டியது நகராட்சியுடைய பொறுப்பு. இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை ஐயா அவர்களுடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறையில் மருத்துவக் கல்லூரி வரணும், மயிலாடுதுறை மாவட்ட சர்க்கரை ஆலை இயக்கப்படணும், இந்த தெருநாய்களை பிடிச்சி எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.